ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சாலினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்போ 3-4 நாளாக நான் எந்த வீடியோஸுமே போடலை. சோம்பேறியாக இருக்கேன் நண்பர்களே. எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் நண்பர்களே, அதனால தான் வீடியோஸ் எடுத்து போக முடியலை. எனக்கு வந்து ஆயிட்ட சப்போர்ட்டுமே இல்லை. நான் தனியாக தான் தனிமனசியாக இருந்து வீடியோஸ் எடுக்கிறனாலும் சரி, எது எடுக்கிறனாலும் சரி, என் சேனலுக்கு நான் தான் போராடணும் நண்பர்களே. அதனால் என்னை மன்னிச்சிருங்க. வீடியோஸ் போட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறேன். நிறைய பேர் வந்து ஒரு விதமாக வீடியோஸ் கேட்டிருந்தீங்க போட சொல்லி. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் போடுவோம் நண்பர்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் போடுவோம் நண்பர்களே. இன்றைக்கு வந்து ஒரு நாள் ஆச்சு, 3-4 நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. இன்றைக்கு வந்து ஒரு வீடியோஸ் போடணுமே என்றக்காக ஒரு வீடியோஸ் போடுற நண்பர்களே. இந்த வீடியோஸ் வந்து ஒரு ஃபன் வீலாக் மாதிரி தான் போட போகிற நண்பர்களே. இந்த வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா 3-4 நாளாச்சு வீடியோஸ் போட்டு. இதை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முழுசாக பார்க்காட்டி ஒரு 5 நிமிஷம் பண்ணாலும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன கோழி முட்டை விடுறத படுத்து கிடக்கா? அம்மா பாருங்க, இதுக்குள்ள கோழி அடப்படுத்துருக்கீங்களா? வாங்க ப்ரோ, வாங்க. முட்டை போட்டுட்டீங்களா? நீங்க முட்டை போடல என்ன செய்றீங்க? இதுக்குள்ள பாம்பு பூச்சி போட்டு இருந்தாலும் தெரியாது, அதுக்குள்ள காலை வச்சுட்டு இருக்கீங்க. சிரட்டை அழிவுக்கு போற நண்பர்களே, எனக்கு விசர் வருது. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியாம குழம்பி போய் நிற்கிறேன். யாரையாவது அடிச்சு தீக்கணும் போல இருக்கு. எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது நண்பர்களே, காலங்காத்தாலேயே. ஏன்னா என் வாழ்க்கையே இப்படி இருக்குன்னு வாச்சிட்டு இருக்கேன் நண்பர்களே. ஊருப்பட்ட வேலை உடுப்பெல்லாம் அங்கே அலமா பீரோவில் இருந்து எல்லாத்தையும் பீரோ சொல்லுவீங்களே, பீரோ அதுலேருந்து எல்லாத்தையும் கவுட்டு கீழே கொட்டி வச்சுக்கிறேன். நேற்று சிவராத்திரிக்கு போகிறோண்டே எல்லாம் கவுட்டு கீழே கொட்டி வச்சிருக்கிறேன். அது வேற அங்கே கிடக்கு மடிக்கணும். ஊருப்பட்ட வேலை கிடக்கு. நேற்று சிவராத்திரிக்கு போயிட்டு எல்லாமே நாசமாக போச்சு. வெள்ளம் சிவராத்திரி என்ன போய் அங்கே எல்லாமே வெள்ளம். வீடியோ எடுக்கவே முடியலப்பா. அவ்வளோ வெள்ளம், கிளியராகவும் தெரியல, ஒன்றுமில்லை. அவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ என்ன யோசிச்சுட்ருக்கேன், என்ன போடலான்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஓகே நண்பர்களே. உங்களுக்கு எத்தனை பேருக்கு சிக்கன் பிடிக்கும்? சேவல் ரொம்ப மோசம். இவரை வட்டி சாப்பிட போகிறோம் பாருங்களேன். எனக்கு இறைச்சி சாப்பிடணும் போலே இருக்குது. அதுவும் ஆண் சேவல் இன்னைக்கு போட்டு தர வேண்டியதுதான். நல்லா நண்பர்களே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு புறா வளர்க்குறது பிடிக்கும்? புறா எங்களை விட்ட 2 தம்பி புறா வளர்க்குறாங்க, ஓகேவா? அந்த புறா கூடு தான் இது. அவங்களா கஷ்டப்பட்டு, சின்னாக்கள் தான் கஷ்டப்பட்டு கட்டின புறா கூடு தான் இது நண்பர்களே. உள்ள காட்டுறேன் பாருங்க எப்படி செஞ்சு வச்சிருக்காங்கண்டு. நண்பர்களே பாருங்க, இதெல்லாம் பெட்டி. புறா உள்ளுக்கு நிற்கிறதுக்கு பெட்டி. ஆனால் ஒரு புறாவையுமே காணலை. சரியா, ஒரு புறாவையுமே காணலை. எல்லாம் மேலே நிற்கிது போல. எல்லாம் மேலே நிற்கிது, ஒன்றையுமே காணும். வீட்டுக்கு மேலே தான் நிற்கிது, ஒன்றையும் காணலடா. நண்பர்களே, கொடுமையை பார்த்தீங்களா? லெவல் செஞ்ச ஒழுகு தட்டுட்டு லெவல் சீட்டை கலட்டி வச்சிருந்தோம். சரியா, அதுல வந்து ஒரு இருந்து இதெல்லாம் லெவல் சீட்ல நார் அடிக்குது. எங்க நிற்கிது? மிச்சம் ஒன்னே காணலை. எல்லாம் அங்கே நிற்கிறோம், தெரியல. காணலை ஒன்றே, இது மட்டும் தான் நிற்கிது. இங்கே பாருங்க நண்பர்களே, அவ்வளோமே என்கிட்ட உடுப்பு தான், ஓகேவா? பீரோவில் இருந்து எல்லாத்தையும் கவுட்டு கீழே கொட்டி வச்சுக்கிறேன். இப்போ அவ்வளவும் மடிக்கணும்ப்பா. அவ்வளோ வேலை கிடக்கு எனக்கு. நீங்கள் வேலை இல்லையான்னு கேட்பீங்க. எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? இவ்வளோ மடிக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கும் போல மடிக்கிறதுக்கு. இவ்வளோ உடுப்புடா. சாமியோ சரணம் ஐயப்போ, சாமியோ சரணம் ஐயப்போ. நண்பர்களே, நேற்று சிவராத்திரி எப்படி போணுச்சு உங்களுக்கு? கண்டிப்பாக நீங்கள் நான் கோயிலுக்கு போயிருப்பீங்க. லவ்வர்ஸோட ஃபேமிலியோட பூசா கல்யாணம் கண்டவங்களாம் போயிருப்பீங்க. சிவராத்திரி எப்படி போணுச்சு? ஐயோ, எங்கள் ஊரில் 3 நாளைக்கு மழை நண்பர்களே. 3 நாள் மழை. இண்டியோட தான் மழை விடுது, ஓகேவா? நேற்று செம்ம மழை. சிவராத்திரியில் ரொம்ப மழை. ஒரு கொஞ்சம் தான் அந்த டான்ஸ் நிகழ்ச்சியெல்லாம் போட்டாங்க. அது வந்து பார்க்கக்கூடியதாக இல்லை, நல்லாவே இல்லை நண்பர்களே. நேற்று வந்து எனக்கு ஏண்டா கோயிலுக்கு போகணுன்ட்டு இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு, சீயாகிடுச்சு. நான் பேசாமல் வீட்டே வந்துட்டேன். போன முறையெல்லாம் அப்படி கிடையாது, போன வருஷமெல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் இந்த முறை வந்து சிவராத்திரி என்று ரொம்ப மழை பெஞ்சிச்சு. இப்போ வவுனியா, கிளிநொச்சி, கொழும்பு எல்லா இடமுமே செம்ம மழை. அப்படி தண்ணி வெள்ளம் மாதிரி ஓடுது. இப்போ எங்கட இடத்துலையும் அப்படி தான் ஓடுச்சு நேற்று. நான் ரொம்ப ஆசையாக போனேன், வீடியோஸ் எடுத்து எங்கிட்ட சிவராத்திரி உங்களுக்கு காட்டலாமட்டு போனேன். கடைசியில் வந்து ஒரு கொஞ்சம் வீடியோஸ் தான் எடுக்க முடிஞ்சிச்சு நண்பர்களே. போடணுன்னா கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்துச்சு. போய் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு மழையாண்டான மழை இல்லை.
செம்ம மழைப்பா. ஒரு டான்ஸ் வந்து நல்லா தான் டான்ஸ் எல்லாம் ஆடி கோயிலில் பூசெலாம் நடந்தது. அது கூட எடுக்க முடியல. சரி பேருந்து எடுப்போம்ட்டு இருந்தேன். போகிற டைம் டான்ஸ் ஆடுற டைம் எடுப்போம் உண்டு. கடைசியாக வந்து அதுவுமே எடுக்க முடியாமல் போயிட்டுது. ஏன்னா அவ்வளோ மழை பெஞ்சிட்டு எடுக்க முடியாமல் போயிட்டுது. இப்போ இந்த அம்மா வந்து கத்திக்கிட்டு இருந்தா, தனியாக நிற்காத பொம்பளை பிள்ளை தானே தனியாக நிற்கான்னு சொன்னப்போ நான் வீட்டை வந்துட்டேன் நண்பர்களே. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நேற்று போனேன். வீடியோ எடுக்கலாம் கண்ணாளைக்கு அப்புறம் வீடியோஸ் போட்டுட்டு போனேன். கடைசியில் எல்லாம் நாசமாக போச்சு. வீடியோஸ் எடுக்க முடியல. உங்களோட சிவராத்திரி எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் நண்பர்களே, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? என்னென்னலாம் செஞ்சீங்க நீங்கள் விரதமா அப்படின்னு சும்மா சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் வந்து ஒரு ஃபன் வீலாக் தான் நண்பர்களே. சும்மா ஒரு வீடியோஸ் வந்து ஃபன் வீலாக் தான். இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து நான் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோஸை சும்மா ஃபன்னாக காட்டிட்டு நண்பர்களே. யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அழகான வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை அதுவரை எங்களிடம் இருந்து விடுவது உங்கள் சாலினி. பாய் நண்பர்களே. சும்மா இருக்கும்போது போர் அடிக்குது. அம்மா கால் பண்ணி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவோம். அம்மா கிளீன் வச்சு போயிருக்கிறா. அம்மா கால் பண்ணி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவோம். கால் போகுது. ஹலோ, வரைக்கு பழம் வாங்கிட்டு வாங்க 1000 ரூபாய்க்கு. பாத்தீங்களா? ஒரு கடை டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. கடையில் போய் உட்காந்து இங்கே சாப்பிட்டு போயிட்டு விடிய 6 நிற்கிறாங்க. அப்போ வரைக்கும் பழம் வாங்கிட்டு வாங்க. ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வாங்க 1000 ரூபாய்க்குள்ள. சரியா? வாங்கிட்டு வாமா, விளையாடாம. பசிக்குது. பார்த்துட்டு நிற்கிறோம் உங்களுக்கு தான். என்ன நண்பர்களே, அம்மா வச்சுட்டுது. இப்படிதான் கோல் பண்ணி நம்மளுக்கு ஏதாவது பசிக்குதுன்னா இப்படிதான் அரியணை கொடுக்குறது. நம்மகிட்ட காசு இல்லாடி இப்படிதான் பண்ணுவோம். ஓ நண்பர்களே, நம்ம பைத்தியம் முடிச்ச மாதிரி இப்படியே திரியத்தான். சரிண்ணா ஒருத்தரையுமே காணல. ரோட்டில் ஒரு ஈக்காக்க கூட ஒருத்தரையும் காணல. நம்ம மட்டும்தான் நிற்கிறோம் ரோட்டில். போர் அடிக்குதுப்பா வீட்டை இருக்கும்போது. என்ன சொல்கிறேன்னே தெரியல. எங்கேயாவது போகணும், டூ சுற்றி பார்க்கணும் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. முடியலைடா, முடியலை. இந்த அடிக்கிற வெயிலுக்கு நேற்று முள்ளாக மழை பெஞ்சிச்சு. இப்போ வெயில் அடிக்குது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இளநீ குடித்து ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குது. அம்மாட காசு கொடுத்து அனுப்பிவிட்டான் போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லி. அது போயிட்டு ஜூஸ் இல்லைன்ட்டு வந்துட்டுது. இப்போ என்ன செய்கிறேன்ட்டு லூஸு மாதிரி இப்படியே கேமரா தூக்கிட்டு திரியிறேன்ப்பா. வீடியோ போட்டு கண்ணால் தானே என்ன போடுறேன் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் லூஸு மாதிரி தெரிஞ்சிட்ருக்கேன். அது ஒன்றுமே பண்ணலை. அது இருக்குது, அது சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்குது. என்ன செய்யறேன்னு தெரியாமல் நான் லூசு மாதிரி இப்போ ரோட்டில் திரிஞ்சிக்கிட்டு இருக்கேன்டா. ஒருத்தரையும் காண. தம்பி வந்தாவது அவன்கிட்ட கடையை கொடுத்து விடலாம். இப்போ ஏதாவது வாங்கிட்டு வா. அந்த பொண்டை கொண்டு குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. சொன்னால் வாங்கிட்டு வந்து தருவான். ஆனால் அவனையும் காணோம், ஒருத்தரையும் காணோம். நம்ம லூசு மாதிரி இப்படியே ரோட்டாக திரிக்க வேண்டியதுதான். என்ன செய்யறேன்னு தெரியலடா நண்பர்களே. கீரை போடுங்குது. கீரை அதான் சரியில்லை. அந்த கீரை இல்லை. கீரை இந்த காணியில் கீரை கிடக்குது. ஓகேவா? அதனால கீரை பிடிங்க வந்துருக்கேன். கீரை நல்லதான கீரை, பொன்னாங்கண்ணி கீரை பிடுங்க போகுது. கீரை நிறைய கீரை இருக்குது போல் இந்த காணிக்குள்ள. எனக்கு கீரை எனக்கு ரொம்ப விருப்பம் நண்பர்களே. ஓகேவா? கீரை பிடுங்க போகுது. கீரை போடுங்கட்டு சுற்றி வீடியோ எடுக்க வேண்டிய தெரியும்.